நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகம்மாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இதுக்கப்புறம் பேச்சுலரையும் டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னு. அதே தான் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி நிறைய பேருக்கு தோசை சாப்பிடணும்னு ஆசை. அதை அரைச்சு கரைச்சி எல்லாம் வைக்கிறதுனா எல்லாருக்குமே கஷ்டம். ஸோ டக்குன்னு முடிக்கிற மாதிரி ஃபட்டாஃபட் ஒரு தோசை, அதுக்கு ஈஸியாக ஒரு தட்டுக்கிற ஒரு சட்னி, இது ரெண்டும் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பேச்சுலருக்கு. ஃபேமிலிக்கு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டீங்கன்னா பழைய நாள் டிஷ் தான். இதிலும் ஓகே, இடித்த சாம்பார் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். பழைய நாள்லலாம் வந்து சம்மந்திலாம் வந்தால் சாம்பார் தான் போடணும். ராத்திரியில் குக்கர் வச்சு குக்கர்லாம் கிடையாது, பருப்பு வேக வைக்கிறதுக்கெலாம் டைம் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணுவாள். நம்ம வந்து இடிக்கலை, பொடிச்சு போட போகிறோம். பொடிச்ச சாம்பார்னு வச்சுக்கலாம். சரிம்மா. தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா 2 கப்பு அரிசி மாவுனா ஒரு 1/4 கப்பு அவல், அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. 1 கப்பு தயிர், 2 கப்பு தண்ணி விட்டு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே டக்குன்னு சட்னி பச்சையாக தான் அரைக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, உப்பு எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சிட்டு இந்த பக்கம் கடுகு தாளித்து இந்த அரைச்சதை தூக்கி அதை கொட்டி வதக்கணும்னா சட்னி ரெடி. அவல் கொடுப்பா. 2 கப்புக்கு 1/4 கப் அவல் போடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 கப் அரிசி மாவு கொடுங்க. இது இதில் சேர்த்துறேன். இந்த அவல் பொடியும் இதிலே சேர்த்துடலாம். ஓகே, 1 கப்பு தயிர் இருக்கு. இதுலேயே 2 கப் தண்ணி கொடுத்துருங்க. ஸோ இது நல்லா இருக்குமா? அரிசி ஊற வச்சு ஆட்டி ஒரு 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை மஸ்டா அது போட்டீங்கன்னா அந்த கலர் வரும். இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும் தோசை. வேண்டாங்கிறவா போடாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஸோ தோசை மாவு ரெடி. சூப்பர்மா. ஸோ யூஸ்வலாக தோசை மாவு அப்படின்னாலே நம்ம அரிசி உளுந்து அந்த கான்செப்ட் தான் மைண்டில் இருக்கும். ஸோ இந்த காம்போ சொல்லுங்கம்மா. அரிசி அவல், அதுவும் அரிசி மாவு அவல், இதெல்லாம் சொல்கிறது தான் என்னோட பையனுக்கோசரம் இதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா அவன் பாதி நாள் வெளியூரில் இருப்பான், வெளிநாட்டில். அப்போன்னு பார்த்து தான் அமாவாசைலாம் வந்ததுன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாவம். அவனுக்கு என்ன பண்ணுவேன்னா அது மாதிரி மோஸ்ட்லி இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அங்கே இருக்கிற ஒரு சின்ன இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு சின்ன தவா வாங்கி கொடுத்துருவேன். ஹோட்டல் ரூம்லேயே பண்ணிப்போம். இல்லைன்னா ரைஸ் குக்கர் ஒன்று சின்னதாக வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே வந்து ரவையெல்லாம் வறுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். அதில் தண்ணி மட்டும் கொதிக்க விடு, தண்ணி கொதிச்சது அப்படியே கவு மூடு ரெடின்னுவேன். இதெல்லாம் அவனுக்கோசரம் பண்ண ஆரம்பிச்சு இப்போ எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ ஜோராக ரெடியாக இருக்குது தெரியுதா? அப்படியே ஃபர்மெண்ட் ஆகணும், அதாகணும், இதெல்லாம் எதுவுமே இது இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது சட்னி ரெடி பண்ணலாம்ப்பா. வெங்காயம், தக்காளி,
வெங்காயம் வந்து 2 எடுத்துட்டேன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பூண்டு இது ஆப்ஷனல், வேணுங்கிறவா போடுங்க, வேண்டாங்கிறவா போட வேண்டாம். நல்லா ஒரு 5-6 பல் பூண்டு போட்டேன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். வரமிளகா, இந்த சட்னி இது மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. 4 மிளகா போட்டிருக்கேன், 5 உங்கள் காரம் தாங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு, அது வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப நாளை பண்ணணும்னா எல்லாருக்கும் கஷ்டம். பேச்சுலர்ஸ்லாம் வேலைக்கும் போயிட்டு வந்து ஏதாவது வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இதெல்லாம் ஹெல்த்தியாக நம்மளே பண்ணி சாப்பிட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடும். அடுப்பு பற்ற வச்சுட்டேன், இதை அரைக்கிறேன். எண்ணெய் கொடுப்பா. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது நிஜமானமே இதுவும் நல்ல காம்போ. ஆனாலும் நம்ம பண்ண போகிற இடித்த சாம்பாரும் அந்த தோசையோட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு சின்ன சாம்பார் வெங்காயம் போட்டு பண்ண போகிறோம். ஜென்ரலாக பழைய நாளில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இல்லைன்னா அவரைக்காய் அதெல்லாம் தான் நாட்டுக்கறிக்காக தான் அவளுக்கு கிடைக்கும், அதை போட்டு தான் பண்ணுவா. நானும் அதை போட்டு தான் பண்ணுவேன். ஒரு கிறிஸ்பியான தோசையோட இந்த தக்காளி சட்னி சுற்றி சாப்பிட்டா. ஸோ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு ஆமாம் டேஸ்ட் வாசனை இருக்கும்மா. கருவேப்பிலை மட்டும் அரைச்சி விழுத இதில் விட்டுடலாம். ஸோ சைமல்டேனியஸ்லி நம்ம இந்த பக்கம் சாம்பாரை ரெடி பண்ணிவிட்டு சாம்பாரும் அனுப்புறமா 2 சேர்த்து நீ சாப்பிடலாம். ஓகே, இது அவ்வளோதான், அப்படியே வதங்கி கெட்டியாயிடும். சரிங்க. தனியா கொடுப்பா. 2 டீஸ்பூன் தனியா, எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே. துவரம்பருப்பு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது மட்டும் ஒரே 1 ஸ்பூன் போதும், ஏன்னா ரொம்ப குழப்பு தன்மை கொடுத்துரும். ஓகே. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், மிளகாய்த்தூள் ஸோ அம்மா இது வறுத்துக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே இதை எப்படி செய்யணுமா? பருப்பெல்லாம் வேக வைக்காத பண்ணுறது இது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா தனியா 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் மிளகாவத்தல் ஒரு 4. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி இதே கடாயில் எண்ணெயை வச்சு கடுகு மட்டும் தாளிச்சிட்டு பெருங்காயம் கருவேப்பிலை மிளகாவத்தல் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி விட்டு இந்த பொடியும் போட்டு மூடி 10 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா ஜோரான இன்ஸ்டன்ட் இடித்த சாம்பார் ரெடி. இதுவும் வறுத்துட்டு ஸோ இதில் மிக்சியில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் தாளிச்செல்லாம் கொட்டிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். சரிங்க. கடுகு கொடுங்க,
1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரே ஒரு மிளகாத்தூள், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஓகே. கருவேப்பிலை, வெங்காயம், புளிக்கரைச்சல் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி இருந்தால் போதும், ரொம்பலாம் ஜாஸ்தி வேணும்னு அவசியம் இல்லை. ஓகே. 2லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி கரைச்சி இதில் விட்டுடலாம். மஞ்சப்பொடி கொடுத்து மஞ்சப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுவோம். ஏன்னா நம்ம யூஸ்வலினா சாம்பார் பொடி இல்லை குழம்பு பொடி யூஸ் பண்ணுவோம், அதில் மஞ்சப்பொடி இருக்கும். ஸோ நம்ம இது ஜஸ்ட் இது அப்படியே தான் போட போகிறோன்றதுனால மஞ்சப்பொடி போடும். பழைய நாளெல்லாம் சாம்பார்லாம் வைக்கிறதே ரொம்ப துர்லபம். இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு நம்மள மாதிரி இப்போல்லாம் ப்ரெஷர் குக்கர் கிடையாது இல்லை அவள்கிட்டலாம். ஸோ வந்து அந்த கல்ச்சட்டியில் போட்டு பருப்பை வேக வைக்கிறதுக்கே ரொம்பவே பிரயத்தனம் பண்ணணும் அவள். அதனால் சாம்பார் அப்படின்னா அவளாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எழுதுவா. அதெல்லாம் ஸோ இப்போல்லாம் அதுதான் ரெகுலர் ரெசிபியாக இருக்குது எங்கள் வீட்லேயும். அதனால் இந்த இடித்த சாம்பாருங்கிறது வந்து சம்மந்தி வந்தால் வேறு எதுவும் போட முடியாது, இதுதான் பண்ணணும். இப்போ திருதுப்புன்னு ராத்திரியில் வந்துட்டா அப்படின்னா முக்கியமான கெஸ்ட்டு இல்லை சம்மந்தி அப்படின்னா இப்படி தான் பண்ணுவான். இது இவ்வளோ நீர்க்க தண்ணியோடு இருக்கணும், ஏன்னா இந்த பவுடர் இதில் போட்டு கொதிக்க விடுறச்சு இது கெட்டியாயிடும். இந்த பவுடரை இதில் போட்டுடலாம்ப்பா. தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி இந்த பவுடரை போட்டுருங்க. சரி. இந்த சாம்பார் ஈஸியாக ஒரு 3 பேர் நன்னா சாப்பிட்றவானா சாப்பிடலாம், கம்மியாக தான் சாப்பிடுவா அப்படின்னா 4 பேர் சாப்பிடலாம். இல்லை டிஃபனுக்கு தொட்டுக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேருக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு போட்டுடலாம்ப்பா. இன்னொரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். 1.25 டீஸ்பூன் வரைக்கும் இது சரியாக இருக்கும். இந்த சட்னி ரெடி ஆகிடுத்து, இதை அணைச்சிடுறேன். இதுக்கு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டிருக்கேன். இது அப்படியே கொதிக்கட்டும். மீடியம் ஹையில் கொதிக்கட்டும்ப்பா. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி இது கொஞ்சம் விட்டுக்கலாம், ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இதில் சோடா உப்பு இருக்கும்ப்பா, ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு. எண்ணெய் கொடுங்க. அது ஊற்றுறது கூட அழகாக ரசித்து சிரித்து இல்லை, அது வந்து அழகாக இழுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்களா, அதுதான்
அழகாக அப்படியே இழுக்கிறதுக்கு வரும். இழுக்க வந்தாலே மெல்லிசாக வரும்னு அர்த்தம். மெல்லிசாக வந்தால் நல்லா ஜோராக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலர் வந்துருக்குதுல, அதுக்கு வந்து லைட்டாக ஒரு சுகர் போட்டேன்னா வரும். அது போடலைன்னா வெள்ளையாக இருக்கும் தோசை. இட்ஸ் ஓகேன்னா அதை போட வேண்டாம். ஓகே, பட் நமக்கு அந்த கலர் வந்தால் தான் நமக்கு தோசை சாப்பிட்டோன்றது இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து எண்ணெயும் நம்ம ரொம்பலாம் விடலை. திருப்பி இன்னொரு தோசையை வாத்துடலாம். இது வந்து காரணம் என்னன்றது, இது மாதிரி வந்திருக்கிறதுக்கு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவல் இருக்கிறதுனால இந்த மாதிரி இழுத்துனேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தடவையும் ஒரு தோசை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டு அடுத்த தோசை வாக்கலாம். கலர் எவ்வளோ ஜோராக வந்துருக்கு. ஸோ இங்கே சாம்பாரும் ரெடி. மணமாக இருக்குல்ல சாம்பார். இதில் கொத்தமல்லி போடலாம்ப்பா. அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரே ஸ்பூன் நெய் கொடுங்க. நினச்சேன் எல்லாமே நம்ம அப்படி ரசித்து சாப்பிட்டாதான், பண்ணினாதான் சாப்பிட்றவாளுக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் சொன்னேன், ஒரு ஸ்பூன் நெய்னாலலாம் ஒன்றுமே ஆகாது. ஆமாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் சட்னி அண்ட் இடித்த சாம்பார். தேங்க்யூம்மா. சாப்பிட்டு பார்ப்பா. ஸோ இன்றைக்கி அம்மா பேச்சுலர் ரெசிபி அண்ட் ஒரு ஆத்தென்டிக் சாம்பார் ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாக இது பேச்சுலர் இல்லை, எல்லாருமே இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுவாங்க தோசை மாவுக்கு. சட்னி ஆசம்மா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தோசையும் அவ்வளோ சாஃப்டாக, அவல் இருக்குது கேட்கவே வேண்டாம், நல்ல சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குமா. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட உளுந்து வாங்குறதுக்கு அவல் வாங்கி. சாம்பார் அட்டகாசம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் நெய்யை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஜோராக இருக்குமா. ஸோ இன்னைக்கு வந்து மூணுமே கலக்கல். தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. ஓகேவா, இன்றைக்கு நமக்காக அம்மா சூப்பரான ஒரு காம்போ சொல்லி கொடுத்தாங்க. தோசை அப்படின்றது எல்லாரோட வீட்லையும் டெய்லி செய்கிற ஒரு ரெசிபி, சட்னி சாம்பாரும் கூட. ஆனால் அது அம்மா செஞ்சால் மட்டும் அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக செமையாக இருக்குது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.